فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இந்த பெருநாள் தினத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெருநாள் என்பது அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய நாளாகும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹுவே மிக பெரியவன், அல்லாஹுவே மிக பெரியவன் என்று கூறி நாம் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய அருள் நிறைந்த பரக்கத் நிறைந்த இந்த திருநாளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், வலிதுக்மிலுல் இத்தா வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் நோன்பினுடைய எண்ணிக்கையை முழுமைப்படுத்தியதற்காகவும் அல்லாஹுவை நீங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதத்தை நமக்கு கடமையாக்கி இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த பெருமை மிகுந்த பெருநாள் என்பது நமக்கு பல்வேறு அடிப்படைகளையும் இஸ்லாமிய சமுதாயம் நம்முடைய வாழ்வை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடிய நாள் இந்த பெருநாள். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் நிலையில் இல்லாத பெண்களையும் திரைக்குள் இருக்கக்கூடிய கன்னி பெண்களையும் குழந்தைகளையும் அனைவரையும் இந்த பெருநாள் திறலுக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த பெருநாளுடைய பரக்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லிம்களுடைய பிரார்த்தனையில் இங்கு நடக்கக்கூடிய உரைகளில் தக்பீரில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வின் தூதர் இந்த பெருநாளை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த ஆரம்பத்திலே மதீனா வாசிகள் 2 நாட்களை பெருநாட்களாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அறியாமை காலத்திலே பெருநாள் என்பது அவர்கள் எதை அடிப்படையாக கொண்டிருப்பார்கள்? ஏதாவது ஒரு யுத்தத்திலே ஜெயித்திருப்பார்கள், அதனை கொண்டாடுவதற்காக அந்த நாளை அவர்கள் பெருநாளாக கொண்டாடுவார்கள். அல்லது அவர்கள் ஜாகிலியா காலத்திலே ஏதாவது ஒரு தீய காரியங்களின் அடிப்படையில் அறியாமை கால பண்பாடுகளின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய பெருநாட்களை அமைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் அந்த மக்களுக்கு சொன்னார்கள், அபுதலகுமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா ஈதுல் ஃபித்ர் வ ஈதுல் அத்ஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் கொண்டாடக்கூடிய அந்த அறியாமை கால பெருநாட்களை விட அதைவிட மிகச் சிறந்த 2 பெருநாட்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான். அதுதான் ஒன்று ஈதுல் ஃபித்ர், நோன்பை முடித்ததற்காக நாம் கொண்டாடக்கூடிய பெருநாள், மற்றொன்று ஈதுல் அத்ஹா, ஹஜ் பெருநாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த பெருநாள் என்பது இது மிகச் சிறந்த நாள். எல்லா அறியாமை கால திருவிழாக்களை விட அறியாமை கால பண்பாடுகளை விட அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த நாள் இந்த பெருநாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
இந்த பெருநாள் என்பது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்குரிய நாள். நாம் ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தோம். இரவு நேரங்களிலே நாம் நின்று வணங்கினோம் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக. குர்ஆன் இறங்கிய இம்மாதத்திலே இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கினான். இந்த குர்ஆன் இது மனித குலத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியது. ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த திருமறை குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. வ பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியது. வல் ஃபுர்கான், எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து காட்டக்கூடியது என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்ட சமுதாயமாக இருக்கிறோம். உண்மையிலேயே திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் யார்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், திருமறை குர்ஆனை ஓதினால் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் நமக்கு 30 நன்மை கிடைக்கிறது. அலிஃபிற்கு 10 நன்மை, லாமிற்கு 10 நன்மை, மீமிற்கு 10 நன்மை. ஆனால் குர்ஆனை ஓதக்கூடிய அனைவரும் இந்த நன்மையை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் இல்லை. யாருடைய உள்ளத்திலே நாம் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ் சொன்னபடி நாம் வாழ வேண்டும், குர்ஆன் என்பது நம்முடைய நாம் பின்பற்றுவதற்கானது, நம்முடைய வாழ்வியலுக்கானது என்ற நம்பிக்கையின் யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப் வ யத்லூனஹு ஹக்க திலாவதி உலாயிக யூமினூன பிஹி. எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கி அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்களோ, அல்லதீன வ யத்லூனஹு ஹக்க திலாவதி, அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்களோ உலாயிக யூமினூன பிஹி, அவர்கள்தான் அந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டவர்கள். குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது என்றால் என்ன? குர்ஆன் என்பது வெறும் மந்திரத்திற்காக உள்ளது அல்ல, நம்முடைய வீடுகளில் கடைகளில் மாற்றி வைப்பதற்குரியது அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யகூதிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யூதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தான். அவர்கள் அந்த தௌராத்தை சிந்திக்கவில்லை, அந்த தௌராத்தை தன்னுடைய வாழ்வியலாக கொண்டு நடக்கவில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், வ மின்ஹும் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானிய வ இன்னஹும் இல்லா யதுன்னூன். அவர்களில் படிப்பறிவற்ற மக்கள் இருக்கிறார்கள். படிப்பறிவற்ற மக்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது எழுத தெரியாத படிக்க தெரியாத மக்களை அல்ல, குர்ஆனை அவர்கள் வாசிக்க தெரிந்த மக்களை தான் அல்லாஹ் கூறுகிறான். தௌராத்தை வாசிக்க தெரிந்த மக்களை தான் அல்லாஹ் கூறுகிறான். அவர்கள் வேதத்தை படிப்பதை தவிர அந்த வேறு எதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு வேதத்தை பற்றிய அறிவே கிடையாது. இல்லா அமானிய, வெறுமனே வேதத்தை வாசிப்பதை தவிர. அவர்கள் வேதத்தை படிப்பார்கள், ஆனால் மந்திரமாக படிப்பார்கள், அவர்கள் சடங்காக படிப்பார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாயமே, நமக்கு வேதம் தரப்பட்டதின் நோக்கம் சடங்காக பின்பற்றுவதற்கு அல்ல, திருமண சபைகளில் ஓதுவதற்கு அல்ல, எங்காவது யாராவது மரணித்து விட்டால் ஹத்தம் ஃபாத்தியாவாக ஓதுவதற்கு அல்ல. எதற்காக வேதம்? இந்த வேதம் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக, நாம் பின்பற்றுவதற்காக. அல்லாஹ் கூறுகின்றான், நமக்கு வாழ்ந்த முந்தைய சமுதாயம், அவர்கள் யகூதிகள் நசாராக்கள் எப்படி அவர்கள் வெளியிட்டு போனார்கள்? அல்லாஹ் கூறுகின்றான், மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. தௌராத் வேதம் வழங்கப்பட்டு அந்த தௌராத்தை பின்பற்றாதவர்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுத்தான், யகூதிகளுக்கு தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான், நசாராக்களுக்கு தௌராத்தையும் இன்ஜீலையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அவர்கள் அதை வெறும் சரக்காகத்தான், பொதியாகத்தான் பார்த்தார்கள். அது அல்லாஹ் கூறுகின்றான், தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அதை பின்பற்றாதவர்களுக்கு உதாரணம் கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, அது பொதி சுமக்கக்கூடிய கழுதையினுடைய உதாரணத்தை போன்றதாகும். கழுதைக்கு தெரியுமா தன்னுடைய முதுகில் இருப்பது அற்புதமான சரக்கு என்றோ அல்லது தரம் கட்ட சரக்கு என்றோ கழுதைக்கு தெரியுமா? அதுபோன்றுதான் யகூதிகள் நசாராக்கள் தௌராத்தை அவர்கள் வெறும் மந்திர புத்தகமாக பார்த்தார்களே தவிர தங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வேதமாக பார்க்கவில்லை. அல்லாஹ் கேட்கின்றான்,
அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அது அவருடைய உள்ளங்களில் பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கேட்கின்றான். இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் சரியான பாதைக்கு வழிகாட்டுகிறது. வயுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா, நல்லறங்கள் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது, நற்கூலி இருக்கிறது என்று இந்த திருமறை குர்ஆன் அவர்களுக்கு வாக்களிக்கின்றது, நற்செய்தி கூறுகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர், உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான உபதேசம், தெளிவான அறிவுரை, தெளிவான பாடம் உங்களிடம் வந்துவிட்டது. உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கு, மனக்குழப்பங்களுக்கு, கவலைகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அருமருந்து என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனதருமை சமுதாயமே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு தான் எத்தனை நெருக்கடிகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், உலகெங்கிலும் இந்த சமுதாயம் பாதிக்கப்படக்கூடிய செய்திகளை கேட்டு நாம் நாளுக்கு நாள் கண்ணீர் வடிக்கின்றோமே. நமக்கு எதிரான சட்டங்களை, நெருக்கடிகளை எல்லாம் கண்டு நாம் எல்லாம் கண்ணீர் வடிக்கின்றோமே. இதற்கு என்ன தீர்வு? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா மாஷரல் குர்ரா, குர்ஆனை படிக்கக்கூடிய சமுதாயமே, இஸ்தகீமு, அந்த குர்ஆனை உங்கள் வாழ்க்கையில் நிலைநாட்டுங்கள், குர்ஆனை வாழ்வியலாக கொண்டு வாருங்கள், குர்ஆனை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். லகத் சபக்தும் சபகம் பஈதா, நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவீர்கள். யாராலும் உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்துவிட முடியாது. ஒயின் அகத்தும் யமீனம் வ ஷிமாலன் லகத் லலல்தும் லலாலம் பஈதா, நீங்கள் குர்ஆனை விட்டுவிட்டு வேறு வேறு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் வேறு வேறு வழிகளை பின்பற்றினால் லகத் லலல்தும் லலாலம் பஈதா, நீங்கள் மிகப்பெரிய அளவில் வழிகட்டு விடுவீர்கள். மது ஹராம் என்று சொன்னவுடன் குர்ஆனை படித்த அந்த நபித்துள்ள சமுதாயம் மதுவை வீதியிலே ஆறாக ஓடச் செய்தார்கள், மதுவை கொட்டினார்கள். வட்டி ஹராம் என்று தெரிந்தவுடன் வட்டியை விட்டு விலகினார்கள். ஜகாத் கடமை என்று தெரிந்தவுடன் ஜகாத்தை நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் சொன்னான், குல் நபியே, யா அய்யுஹன் நபியும் குல் அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யுத்ரீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்கள், இறை நம்பிக்கையாளர்களுடைய அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய தலைமுக்காடுகளை தாழ்வாக போட்டுக் கொள்ளட்டும். தாலிக்கு அதுனா ஐயோலஃப்ன, அதுதான் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அறியப்பட்டு ஃபலாயூதைன், தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு சிறந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனம் அருளப்பட்டவுடன் அருமை சஹாபி பெண்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளில் உள்ள போர்வைகளை கிழித்து முக்காடாக போட்டுக் கொண்டார்கள். அந்த சமுதாயம் வறுமையிலும் சத்தியத்தை நிலைநாட்டினார்கள், குர்ஆனை வாழ்வியலாக கொண்டு வந்தார்கள். அந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்தான், மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்தான். அன்பிற்குரிய சமுதாயமே, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாவிட்டால், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாவிட்டால் நாம் ஒருபோதும் நாம் இறைவனுடைய உதவியை பெற முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், வசிய ரஹ்ம வ ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன், என்னுடைய அருள் எல்லா விஷயங்களையும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய அருளை தருவதற்கு தயாராக இருக்கின்றான். நாம் அருளை பெறுவதற்கு தயாராக இருக்கிறோமா? திருமறை குர்ஆன் சொல்கிறது, எத்தனையோ நபிமார்கள், நல்லடியார்கள், அவர்களுக்கெல்லாம் சோதனைகள் ஏற்பட்ட போது அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அய்யூப் நபி அல்லாஹ் கொடுமையான பல நோய்களால் சோதித்தான். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் தான் எத்தனை குடும்பங்களில் எத்தனை விதமான நோய்களுக்கு மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்மை படைத்த இறைவன் கூறுகின்றான், வஅய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ضُرُّ வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் தனது இறைவனை அழைத்தார், இறைவா எனக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்று அல்லாஹ்விடம் கையேந்தினார். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தோம், அவருக்கு ஏற்பட்ட நோயை போக்கினோம். அவருக்கு இழந்துவிட்ட அவருடைய குடும்பத்தையும் அதுபோன்று இன்னொரு குடும்பத்தையும் நாம்
கொடுத்தோம், ரஹ்மத்தம் மின் இந்தினா நம்முடைய முன்னுள்ள அருளாக கொடுத்தோம், வذிக்ராலில் ஆபிதீன் வணக்கசாலிகளுக்கு இதில் பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது, அறிவுரை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. அந்த அய்யூப் நபியுடைய வரலாற்றை படித்தால் நோயுற்ற நம்முடைய சொந்தங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய மாட்டானா? படைத்த இறைவனை நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்காதா? இன்னும் பலர் பாவங்களை செய்துவிட்டு நான் அநியாயக்காரனாகிவிட்டேனே, நான் அக்கிரமக்காரனாகிவிட்டேனே, என்னுடைய இறைவன் என்னை மன்னிப்பானா என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் யூனுஸ் நபியுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் கோபித்துக் கொண்டவராக சென்றார், மக்கள் மீது கோபித்துக் கொண்டு சென்றார். நாம் அவரை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் அவர் இருளில் அழைத்தார். அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, நான் நீ தூயவன், உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நான் தான் அநியாயக்காரனாகிவிட்டேன். பாவம் செய்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கெஞ்சினார்கள், அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள். அவர்கள் செய்த பாவம் எத்தகைய தெரியுமா? யூனுஸ் நபி செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், லௌலா கான மினல் முஸப்பிஹீன், அந்த யூனுஸ் தஸ்பீஹ் செய்பவர்களில் ஒருவராக இல்லாமல் இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுப்அஸூன், மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படக்கூடிய கியாமத் நாள் வரை அவர் மீன் வயிற்றில் தங்கி இருந்திருப்பார். அல்லாஹ் அவரை மீன் வயிற்றில் சிறைப்பிடித்தான். ஆனால் அவர் செய்த தஸ்பீஹ், அவர் செய்த துஆ, அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, சுப்ஹானக நீ தூயவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரர் ஒருவனாகி விட்டேன் என்ற அந்த தஸ்பீஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கதவு, வானத்தின் கதவுகளை தட்டியது, இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுத்தது. அல்லாஹ் கூறுகின்றார், ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவருக்கு பதிலளித்தோம், வனஜைனாஹு மினல் கம், அவரை மிகப்பெரிய சோதனையிலிருந்து நாம் காப்பாற்றினோம். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இது யூனுஸுக்கு மட்டும் உரியதல்ல, இறை நம்பிக்கையாளர்களை நாம் இப்படித்தான் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறானே. கியாமத் நாள் வரை மீன் வயிற்றில் சிறைப்படுத்தப்பட வேண்டிய குற்றத்தை செய்த யூனுஸ் நபியை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹ் அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக் கொடுக்கும் என்றால் நம்மை போன்ற அபலைகளுக்கு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத் தராதா? நாம் அல்லாஹ்விடம் கையேந்தினால் நம்முடைய இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்காதா? அன்பிற்குரிய சகோதரிகளை, தாய்மார் சிந்தித்து பாருங்கள். திருமறை குர்ஆன் நமக்கு எப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லையா, வறுமையா, துன்பமா, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஸக்கரியா இத் நாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசின். ஜக்கரியா தன் இறைவனை பிரார்த்தித்தார், இறைவா என்னை தனியாளாக விட்டு விடாதே, அந்த கைருல் வாரிசின், நீதான் குழந்தை பாக்கியம் அளிப்போரில் சிறந்தவர் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் வேண்டுதலை அவர் புறக்கணிக்க கூடியவனா? ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் ஜக்கரியாவிற்கு பதிலளித்தோம், வ வஹப்னா லஹு யஹ்யா, அவருக்கு யஹ்யாவை நாம் அன்பளிப்பாக பரிசாக கொடுத்தோம். அவருடைய மனைவியை குழந்தை பெறக்கூடிய தகுதி உடையவராக நாம் அவருக்காக சீராக்கினோம். இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், அந்த நன்மக்கள் எல்லாம், மேன்மக்கள் எல்லாம் நன்மையான காரியங்களில் விரைந்து சென்றார்கள். வயதுஊனனா ரகபன் வ ரஹபா வ கானூ லனா காஷிஈன், அவர்கள் ஆசையோடும் அச்சத்தோடும் நம்மிடம் பிரார்த்தனை செய்தார்கள், நமக்கே அஞ்சி வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரி தாய்மார்களே, நம்முடைய படைத்த இறைவனிடம் கையேந்தினால், அச்சத்தோடு ஏந்தினால், என்னுடைய இறைவன் தருவான் என்ற ஆசையோடு கையேந்தினால் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட மாட்டான். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டு என்னுடைய உரைக்கு நான் இறுதிக்கு வருகின்றேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த பெருநாள் என்பது இது நம்முடைய உள்ளத்தில் உள்ள குரோதங்களை களையக்கூடிய ஒரு நாள். இந்த பெருநாள் என்பது மூமின்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள்.
இந்த பெருநாள் என்பது நாம் சகோதரத்துவத்தை, மூமின்கள் எல்லாம் ஒரு உடலை போன்றவர்கள், ஒரு கட்டடத்தை போன்றவர்கள் என்பதை மெய்ப்படுத்தக்கூடிய நாள் இந்த பெருநாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் ஐஸ அய்யுபதல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அரபு தீபகற்பத்திலே தொழுகையாளிகள் ஷைத்தானை வணங்குவார்கள் என்பதிலே ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். அங்கே தௌஹீத் நிலைநாட்டப்பட்ட பிறகு தொழுகையாளிகள் ஒருபோதும் இணை வைக்க மாட்டார்கள், ஷிர்க் வைத்து விட மாட்டார்கள். அரபு தீபகற்பத்திலே அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு தௌஹீதை கொண்டு அல்லாஹ்வின் சொன்னார்கள். ஆனால் வலாகின் கத் ரவிய ஃபி தஹரீஷ் பைனஹும், அந்த ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே, மூமின்களுக்கு மத்தியிலே குரோதத்தை கொண்டும், ஃபித்னாவை கொண்டும், குழப்பங்களை கொண்டும், பிரச்சனைகளை உண்டாக்குவதை கொண்டும் அவன் உங்களை நாசமாக்குவதை பொருந்திக் கொண்டான். இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கணவன் மனைவிக்கு மத்தியில் எத்தனை பிரச்சனை, அற்பமான பிரச்சனை, ஒருவரை ஒருவர் பொருந்திக் கொள்ள முடியாத பிரச்சனைக்கு பல்லாண்டு கால பிரிவு, மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியிலே பல்லாண்டு கால பிரிவு, தாய்க்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே பிரிவுகள், இரத்த பந்தங்களை பிரிந்து வாழக்கூடிய பகைகள், சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் பகை. எனதருமை சமுதாயமே, இது இந்த நாளில் நாம் அது போன்ற பகைகளை விட்டொழிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமல் மூமினூன இஹ்வா, இறை நம்பிக்கையாளர் அனைவரும் சகோதரர்கள். ஃபஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னah குல்ல யௌமுல் ஹமீஸ் வ யௌமுல் இஸ்னைன், ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும், ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் வானத்துடைய சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. ரமலான் மாதத்தில் சொர்க்க கதவுகள் திறக்கப்பட்டது அல்லவா, அதுபோன்று ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத எல்லா அடியார்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காத, சமாதிகளில் மண்டியிடாத, தாயத்துகளை அணியாத, இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யாத எல்லா அடியார்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. இல்லா ரஜுலன் கான பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, யார் ஒரே ஒரு மனிதனை தவிர அவன் யார் தெரியுமா, அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் மத்தியிலே பகைமை இருந்ததே, அந்த மனிதன் இணை வைக்காதவனாக இருந்தாலும் எத்தனை திங்கள் எத்தனை வியாழன் கடந்து சென்றாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே செய்யாது. மலக் அல்லாஹ் சொல்வான், அன்னிரு ஹாதைனி ஹத்தா யதசாலஹா, அந்த இருவரும் சமாதானமாகும் வரை அவகாசம் அளியுங்கள், தாமதப்படுத்துங்கள். அந்த இருவரும் சமாதானமாகும் வரை தாமதப்படுத்துங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமதான் மாதத்தை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும் என்றார்கள். நாம் நம்முடைய சொந்தங்களை பகைத்திருந்தால், நம்முடைய பந்தங்களை பகைத்திருந்தால், அற்பமான உலகத்திற்காக திருமணத்திற்கு அழைக்கவில்லை, என்னை சரியாக அழைக்கவில்லை, அதற்கு கூப்பிடவில்லை, இதற்கு கூப்பிடவில்லை என்றெல்லாம் சொல்லி சொந்த பந்தங்களை நாம் அற்பமான காரியத்திற்காக பகைத்திருந்தால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. இந்த நாள், இந்த பரக்கத் நிறைந்த நாள், நாம் மூமின்களுக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே, சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அந்த சபதத்தை நாம் ஏற்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தின் இம்மை மறுமை வெற்றிக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நரகத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். கொடுங்கோன்மை புரியக்கூடிய இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய தாய் திருநாட்டில் நம்முடைய சமுதாயமும் அனைத்து சமுதாய மக்களும் நல்லிணக்கத்தோடு நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நாளிலே நாம் உண்மையான இறை அடியார்களாக, நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய அடியார்களாக, அல்லாஹ்வுடைய நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய நல்லடியார்களாக நாம் ஆவோம். அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நம்முடைய இறைவன் நமக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கின்றான். எனவே அந்த படைத்த இறைவனிடம் கையேந்தி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவோம் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹ்விடம் நம்முடைய சமுதாயத்தின் இம்மை மறுமை வெற்றிக்காக, பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களுக்காக, நமக்காக பிரார்த்தனை செய்து கடந்து செல்லுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அந்த வழி இருக்குது. சத்யா சத்யா மாவட்டம்